கொஞ்சம் நாட்களாகவே திருமாவளவன் அவர்களுடைய ஸ்பீச்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் பிரச்சனை அப்படிங்கிறத பேசுகிறத விட திமுக மற்றும் தாவேகா இவங்க இரண்டு பேருக்கும் நடுவில் திருமாவளவன் அவர்கள் அப்படி இல்லைன்னா விசிகா எப்படி ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கார். ஆனால் எனக்கு அதை விட பலமான ஒரு டவுட் என்ன இருக்குன்னா, திருமாவளவன் அவர்களுடைய விசிகா கட்சி, அந்த விசிகா கட்சியை சார்ந்தவங்க தாவேகாவை, அதுலேயும் குறிப்பாக முக்கியமான நபர்கள் நான் சொல்கிறேன், ஷர்மிளா, ஏன்னா திருமாவளவன் அவர்களுடைய கட்சியில் மிக முக்கியமான பொறுப்பில் தான் ஷர்மிளா அவர்களுடைய ஹஸ்பண்ட் இருக்காங்க. அவங்களாம் இப்போ எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா தாவேகாவை சும்மா குத்தி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போது இந்த விசிகாவினுடைய கூட்டணியை திருமாவளவன் அவர்களிடம், அதாவது அந்த தாவேகாவிடம் இருந்து திருமாவளவன் அவர்களை பிரித்து மறுபடியும் திமுகவுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு பெரிய நாடகம் இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் நடந்துகிட்ருக்கு. அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பாமக உள்ளே வந்துருமோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கேள்வியும் இருக்குது. ஸோ பாமக தாவேகாக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகளும், தாவேகா விட்டு திருமாவளவன் அவர்களுடைய கட்சியான விசிகா இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக உரசலில் இருக்கக்கூடிய விசிகா அப்படின்னு சொல்லி அது ஒன்று தனியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? திருமாவளவன் அவர்கள் சீமானவர்களையும் இன்றைக்கி ஒரு கேள்வியாக கேட்டிருக்கிறாரு. அதனுடைய காரணம் என்ன? இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் என்னெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். தாவேகாக்கு அண்ணாமலை அவர்கள் புதிதாக ஒரு கட்சி தொடங்கினார்கள் என்றால் அது போட்டியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உதயமானது. எங்களுக்கு யாரும் போட்டி கிடையாது. அதுவும் குறிப்பாக அண்ணாமலை அவர்களுடன் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. பட் தாவேகா கூட இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேறு மாதிரியான இளைஞர்கள். அவங்க இப்போ அரசியல் படுத்தப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்கள் ஒரு ரிசல்ட்டை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் அவர்களிடம் கேட்டபோது, எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய எதிரி, வேறு யாருமே எங்களுடைய எதிரிலாம் கிடையாது, அவங்களுக்கும் எங்களுக்கும் அரசியல் அப்படிங்கிறதுலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் வீத லீடர்ஸ்னுடைய மாநாடு நடந்த போதும் தாவேகா அரசாங்கத்தை பற்றி ஏன் எதுவுமே பேசாமல் இருக்கீங்கன்னு சொன்னபோது நிறைய தடுமாற்றங்கள் இருக்கலாம். அந்த தடுமாறி விழக்கூடிய நபர்களை கை தூக்கி மேலே தூக்கி தான் விடணுமே தவிர மறுபடியும் அழுத்தி கீழே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருடைய அரசியல் மாண்பு என்ன, அவருடைய அரசியல் திட்டம் என்ன அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லியிருந்தார். வீத லீடர் அப்படிங்கிற அந்த ஒரு மாநாடு என்னெல்லாம் பேசினாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி தமிழ் பொக்கிஷத்தில் வீடியோ போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 20-22 நிமிஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய வீடியோ அது. அப்போ அதில் நம்ம சொன்ன விஷயங்களில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய பிரளயம் அப்படிங்கிறது வரப்போகுது. எல்லாமே புது ரக தலைவர்களாக இருக்க போகிறார்கள். ஒன்றில் விஜய் அவர்கள் அடித்து தூக்க முடியாத அளவுக்கு முன்னேறி கொண்டே இருப்பார். அடுத்த இடத்துக்கு யார் வருவாங்க அப்படிங்கிற கேள்வி. அந்த ரேஸில் சீமானவர்கள் இருந்தாங்க, ஆனால் கொஞ்சம் தொய்வு நிலை அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக இருந்த அண்ணாமலை அவர்கள் அடுத்த கட்சி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாய்ச்சலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த கட்டமாக அதிமுகவினுடைய ஏதாவது ஒரு புது தலைவர், எடப்பாடி பழனிசாமி அவர்களா இல்லாட்டி அடுத்த தலைவரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் பாதிக்கும் அதிகமான தலைவர்கள் இல்லாட்டி முக்கியமான நபர்கள் அவங்க கொஞ்சம் பேர் தாவேகாக்குள்ளே வந்துட்டாங்க. கொஞ்சம் பேர் அதிமுகவில் ரொம்ப பெரிய அளவில் வேலை செய்கிற மாதிரி தோணலை. அதிமுகவே இப்போ ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது அடுத்ததாக என்ன செய்ய போகிறாங்க அதிமுக என்கிற கேள்வி உருவாகி இருக்கிறது. திமுகவை நம்ம எடுத்து பார்த்துடலாம். அடுத்த 5 வருஷம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக தாவேகாவினுடைய ஆட்சி நிலைநிற்க போகிறது. ஆனால் திமுகவினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய உடல்நிலை 5 வருஷம் ஆயிரும். 5 வருஷத்தில் நல்லா அவருக்கு ஒரு ஏஜ் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அடுத்த தலைவர் அப்படின்னு சொன்னால் அது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். ஸோ யங்கஸ்ட்டு ஒரு லீடர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அணிவகுப்பை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது விஜய் அவர்கள், சீமான் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு லீடர்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா. இதில் யார் பெஸ்ட்டாக இருக்க போகிறாங்க, இதில் யார் மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்க போகிறாங்க, இதில் யார் டிஜிட்டலாக, அது எய்தர் யூடியூப், இன்ஸ்டாகிராம், டிஜிட்டல் மீடியா, இதில் ரொம்ப பெரிய அளவில் அவங்களுடைய கவனத்தை செலுத்த போகிறாங்க, அவங்களுடைய மேற்பார்வை இல்லாட்டி அவங்களுக்கான ஆதரவு எப்படி இருக்க போகுது, அடுத்ததாக இந்த டிஜிட்டல் உலகையும் தாண்டி அவங்களுடைய செயல் திட்டங்கள், அதாவது ரொம்ப ஒரு விஷன் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது எப்படி இருக்க போகுது, இதை பொறுத்து தான் 2031 அரசியல் அப்படிங்கிறது இங்கே தீர்மானிக்கப்பட போகிறது. சொல்கிறதுக்கு வேணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், இத்தனை தலைவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க எல்லாருமே புதுசாக யோசிப்பாங்க. இவங்க எல்லாருமே மக்களுக்கான அரசியல் எது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தாவேகா எதிரியாக மாறிவிட்டது. ஸோ திமுக போன தடவை செஞ்ச மாதிரியான தப்பை இந்த முறை செய்ய மாட்டாங்க. இந்த முறை என்ன மாதிரி செய்வாங்க, நம்முடைய எதிரி தாவேகா தான் அப்படின்னு சொல்லி களமிறங்குவாங்க. ஆனால் இந்த முறையும் அந்த தப்பு மறுபடியும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த ஒரு 2031 எலெக்ஷனில் தாவேகா மட்டும்
திமுகவினுடைய எதிரியாக இருக்க போகிறது கிடையாது. அண்ணாமலை அவர்களும் அங்கே வந்து நின்றுருவார். அடுத்ததாக சீமான் அவர்களை திமுக எப்படி ஒரு எதிரியாக பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியே உருவாயிட்டு இருக்கு. அந்த கேள்வியை முன் வச்சதே இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் தான். ஏங்க உங்கள் கலைஞருக்காக பேனா சின்னத்தை வச்சிங்கன்னா அதை உடச்சி போடுவோம் அப்படின்னு சொன்னவர் இன்றைக்கி நண்பராக உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. எதுவுமே பேசாத திமுகக்கு இவ்வளோ நாள் ஆதரவு தெரிவித்துட்டு இருந்த திருமாவளவன் அவர்கள் உங்களுக்கு எதிரியாக மாறிட்டாரா அப்படின்னு சொல்லி திமுக பற்றி கேள்வி கேட்குறார். பொதுவாக திமுகவுக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் தான். அவர் மாதிரி விசுவாசமான மனிதரை திமுகவில் வேறு யாரையுமே பார்க்க முடியாது. திமுகவுக்கு ஒரு சிக்கல், திமுகவில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனடியாக திமுகவுக்கு முட்டு கொடுக்கறதா இருக்கட்டும், திமுகவுக்கு பெரிய அளவில் பணிந்து பேசுவதாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே திமுக கூட்டணியில் இருந்தபோது திருமாவளவன் அவர்கள் செய்து கொண்டிருந்தார். ஆனால் இன்றைக்கி திருமாவளவன் அவர்களை விமர்சிக்கிறாங்க திமுகவினர். ஆனால் அதே நேரத்தில் சீமான் அவர்களை பாராட்டி பேசுகிறாங்க. சீமான் அவர்கள் பேசுவது சரின்னு சொல்கிறாங்க. சீமான் அவர்களுடைய ஆதரவு சாட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை திமுக காரங்க அதிகமாக பரப்புகிறாங்க. இவங்க 2 பேருக்குமே காமனான ஒரு எதிரியாக இப்போது தாவேகா மாறிவிட்டது. அப்போ இந்த தாவேகா தான் இவங்க 2 பேருடைய சிந்தையாக இருக்கும்போது புதிய ஒரு கட்சியாக அண்ணாமலை அவர்களுடைய கட்சி உதயமாகுது. அப்போ இந்த கட்சிக்கு நிறைய பேருடைய ஆதரவு அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் ஒரு 2-3 வருஷத்தில் பெருசாக வரும்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாமே தமிழ்நாட்டு அரசியலில் உண்மையிலே சொல்லுங்கள் ஒரு பிரளயமாக தானே இருக்கும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அரசியல் சதுரங்கத்துக்கு அன்றைக்கும் நிறைய வேலைகள் இருக்க போகுது. பரபரப்பான நிமிடங்களை நம்ம கடந்து போகிறோம். கடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னுடைய அனுமானங்கள் சொல்லுகின்றன. பார்க்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் பேசின போது கூட இந்த 5 வருஷம் முடிவில் தாவேகா ஆட்சி அவங்களுடைய ஆட்சி 5 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணும்போது தமிழ்நாட்டினுடைய கடன் கிட்டத்தட்ட 14-15 லட்சம் கோடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு கணிப்பு தான். அந்த கணிப்பு உண்மையாக இல்லையா அப்படிங்கிறது அடுத்த வருஷமே நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியும். ஏன்னா தாவேகா அவங்களுடைய செயல் திட்டத்துக்காக அவங்களுடைய வாக்குறுதிக்காக கடன் வாங்குவாங்களா, இல்லை அவங்க சொன்ன மாதிரி நிறைய ஊழல் எல்லாமே கண்டுபிடித்து நிறைய பணத்தை அரசாங்கத்துக்கு கொண்டு வர போகிறாங்களா, இதனால் கடனை குறைக்க முடியுமா, இப்படி இருக்கக்கூடிய பல சூட்சமங்களை நம்மளால் அடுத்த வருஷம் பட்ஜெட்டின் போதே நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். அதுவரையும் கொஞ்சம் பொறுமை காட்பது ரொம்ப ரொம்ப அவசியம். 39 வயசுக்கு கீழே இருப்பவங்க 2026 தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி 2031 ஆட்சி மாற்றம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். முதலமைச்சர் விஜய் மீது அவதூறு பரப்பியதாக ராசா மீது புகார். ஒரு வீடியோ நேற்றே பார்த்துருப்பீங்க. ராசா அவர்கள் மறுபடியும் முதலமைச்சர் லூசு, பைத்தியம் அப்படி இப்படிலாம் சொல்லி பொய்க்காரன் அப்படிலாம் சொன்னார் பார்த்தீங்களா. மறுபடியும் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எதிராக இல்லாட்டி அவர் ரொம்ப அசிங்கப்படுத்தும் விதமாக பேசிகிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் சரிதானா அப்படிங்கிற கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு எதிரான வழக்கு அப்படிங்கிறது தொடுக்கப்பட்டிருக்கிறது. பனையூர் பாபுவை திமுகவில் சேர்த்து விசிகாவை பலவீனப்படுத்த முயற்சி. இந்த வார்த்தையை சொன்னது வேறு யாருமே இல்லை, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான். ஸோ பனையூர் பாபுவை இப்போ திமுக எடுத்துக்கிட்டாங்க. அவர் கட்சிக்கு அங்கே போயிட்டாருன்னு சொல்லிட்டாரு. அப்போ இது குதிரை பேரத்தில் வராதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. ஆனாலுமே அதை வந்து பெருசாக விசிகா அப்போ எடுத்துக்கல. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திமுகக்கும் விசிகாக்கும் இடையே பகைமை அப்படிங்கிறது வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதை முறியடிப்பதற்கான முயற்சிகளில் 2 பேருமே மாற்றி ஈடுபட்டாலுமே ஒரு கட்டத்துக்கு மேலே அது முடியவே முடியாது, மறுபடியும் ஒட்ட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் இதில் நான் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த சர்மிளா மாதிரியான நபர்கள் வந்து இவங்க 2 பேருக்குமே, அதாவது தாவேகாக்கும் விசிகாக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவை முறிப்பதற்கான வேலைகளிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். அப்போ இதுக்கு பின்னணியில் விசிகாவினுடைய முக்கியமான உறுப்பினர்கள், விசிகாவினுடைய எம்எல்ஏக்கள் யாராவது இருக்காங்களா, இல்லை முன்னாள் எம்எல்ஏக்களுடைய வேலைகள் இதில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ டாஸ்மாக் ஊழியர்களுடைய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 25% நம்ம என்ன செஞ்சிடலாம், சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இஎஸ்ஐ பிஎஃப்லாம் கொடுக்குறா அப்படின்னு சொன்னாங்க. அதையும் தாண்டி டாஸ்மாக் ஊழியர்களுடைய போராட்டம் என்பது எதிர்கட்சியால் தூண்டிவிடப்பட்ட சதி அப்படின்னு சொல்லி விக்னேஷ் அவர்கள் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது உண்மைதானே, அங்கே வந்து இவ்வளோ விஷயங்கள் செஞ்சிட்டாங்க, மறுபடியும் நாங்கள் 10 ரூபாய் வாங்கினா தான் எங்களுடைய வேலை நடக்கும் அப்படின்னு சொன்னால் அது சரி கிடையாது. நீங்கள் ஊதியம் உயர்வு கேட்டீங்க, அது ஊதியம் உயர்வு அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. இதை தாண்டி நிதி நிலைமை சரியாகும்போது அது அடுத்த கட்டமாக உங்களுக்கான அனுகூலங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்லிட்டார். ஆனால் அதை கேட்காம இப்போ டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம் நடத்துவது அப்படிங்கிறது ஒரு தூண்டுதல் இல்லாமல் அது இல்லை. அப்போ இதை எப்படி அவங்க சொல்கிறாங்கன்னா, மின்தடைக்கு திமுக காரணம், விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு திமுக காரணம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணால் திமுக காரணம், இப்போ டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்துக்கும் திமுக தான் காரணமா? ஆட தெரியாதவன் தெருக்கோணல்னு சொன்னானா. தெருக்கோணல்னு சொல்லுவாங்கள்ல, ஆட தெரியாதவன் ஐயோ தெருக்கோணலாக இருக்குங்க, அதனால் என்னால் ஆட முடியாதுன்னு சொல்கிற மாதிரி இருக்கான். இது எங்க மின்தடைக்கு திமுக காரணமே கிடையாது. என்னம்மா டாக்டர் அம்மா, இந்த மேயர் துணை மேயர்லாம் இந்த ஃபோட்டோவை தூக்கிட்டு போனாங்களே, அதெல்லாம் பார்க்கவே இல்லை. உள்ளாட்சியில் இருக்கக்கூடிய மனிதர்களே இப்படி இருக்கும்போது அவங்களால வேலை வாங்கின ஊழியர்கள் எப்படி இருப்பாங்க, கருப்பாடுகள் எவ்வளோ இருக்கும். நீங்கள் உண்மையிலேயே திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க, ஓகே, ஆனால் விசிகா தானே உங்களுடைய கட்சி. அப்படின்னா நீங்கள் விசிகாவுக்கு ஆதரவு இல்லாமல் திரும்ப திமுகவுக்கு ஆதரவு கொடுத்து அப்போ தாவேகா எதிர்க்கணும், அதுதான் உங்களுடைய ஸ்கெட்சு.
அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அசைன்மெண்ட்டு. அதை சரியாக செய்கிறாங்க. நான் இதை மட்டும் சொல்லலைங்க, படித்ததில் பிடித்தது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஒன்று ஷேர் பண்ணியிருந்துச்சு. கொளத்தூரில் 5 நிமிடம் பேசியதற்கு கொத்து புரோட்டா போட்டாங்க என்கிறார் விஜய். நெல்லை தென்காசி மாவட்டம் 20 நிமிஷம் பேசினாராம். குமரி 14 நிமிஷம், அரியலூர் 16 நிமிஷம், நாகை 15 நிமிடம், திருவாரூர் 32 நிமிடம், விழுப்புரம் விக்கிரவாண்டியில் 48 நிமிடம். இத்தனை நிமிடங்கள் பேசியும் மேற்கண்ட மாவட்டங்களில் ஒரு சீட்டு கூட தாவேகா ஜெயிக்கவில்லையே, அப்படின்னா இது வெறும் புழுகுதானே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொளத்தூரில் கொத்து புரோட்டா போட்டாங்க, ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏ கூட கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி இருந்து நீங்கள் பேசின இடத்துலலாம் தோத்துட்டிங்களே ஏம்மா, 2 வருஷத்தில் ஒரு கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 234 தொகுதியில் 233 தொகுதியிலையும், ஒரு தொகுதியில் நிற்கலன்னு வச்சுக்கோங்களேன், 233 தொகுதியிலையும் டெபாசிட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? உங்களுக்கு என்னமா தெரியும்? நீங்கள் இந்த ஹெலிகாப்டருக்கு லைசன்ஸ் இருக்கா அப்படி கேட்குற ஒரு கோஷ்டியில் தானே வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உங்களை பற்றி கீழே விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹெலிகாப்டருக்குலாம் லைசன்ஸ் கேட்டிங்களாகும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் உங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. யார் எப்படி பேசியிருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் பேசுகிறதுனால தாவேகா விசிகாவில் ஒரு குழப்பம் அப்படிங்கிறது உங்களால் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் பார்த்து பாருங்கப்பா. உட்கட்சிக்குள்ளேயே தாவேகாக்குள்ளேயே இப்போ கருப்பாடுகள் நிறைய சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. தாவேகா நிறைய கட்சியை சார்ந்தவங்கள ஓகே சேர்த்துக்கிறாங்க. ஆனால் என்னென்ன விஷப்பாம்புகள் அவங்க காலை சுற்றி வருகிறது அப்படிங்கிறத தாவேகாவினர் புரிந்து கொண்டால் ரொம்பவே நல்லது. பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.